இப்ப பார்க்க போனா, தமிழகத்துல அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் கிளப்பிய பூதம், அதாவது செங்கோட்டையன் வந்து பல நாட்களுக்கு முன்பாகவே இந்த பக்கமா, அந்த பக்கமா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி இருந்தாரு அப்படின்ற ஒரு பல்வேறு தகவல் நமக்கு உண்டு. இத வந்து டெல்லியில இருந்து பிஜேபி வந்து இதோட பேக்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி பிஜேபின்னு சொல்றது வந்து திமுகவுடைய ஒரு தாரக மந்திரமா போயிடுச்சு. ம். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்களுடைய கூக்குரல் பயங்கரமா எல்லா இடத்துலயும் கூவிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கூட்டணியை பத்தி பேசாம அதிகமாக திமுக பேசினது பாத்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனதுல இருந்து கூட்டணி அமைஞ்சதுல இருந்து ஏடிஎம்கே கூட்டணியை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. பிஜேபிக்கு தமிழகத்தில் அதிமுக மூலமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நிச்சயப்படுத்த வேண்டும் என்பதுதான் உறுதியான குறிக்கோள். அது எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோல். அப்போ அலையன்ஸ் சுமூகமாக முடிந்து மற்ற விஷயங்களை பத்தி பேச போகக்கூடிய இந்த நேரத்துல பிஜேபி வந்து புதிதாக ஒருத்தரை ஏடிஎம்கேல இருந்து கிளப்பி விடுவாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய $1,000,000 கொஸ்டின். அப்புறம் அமித்ஷா வந்து உடனடியாக செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு பாக்குறதுக்கு. அவரே இங்க பிரச்சனையும் தெரியுது. எதற்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்கணும், அந்த கேள்வி வரும்ல சார். அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு தோழமை கட்சியோடைய ஒரு மூத்த நிர்வாகி வரும்போது ஒரு அப்பாயின்மெண்ட் மரியாதை நிமித்தமாக கொடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். ஆனா என்ன பேசப்பட்டது என்பது இதுவரை யாருக்கும் உண்மையான நிலைமை தெரியாது. யூகத்தின் அடிப்படையில தான் அவர் போனாரு பேசினாருங்கிறத சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம்னா, பிஜேபி இதற்கு பின்னால் இல்லவே இல்லை என்பது வந்து நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னு சொன்னா, கொல்லிக்கட்டையால தலையை நம்மளே சொரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம கூட்டணி அமைச்சிட்டோம். அந்த கூட்டணியை விட்டு ஏற்கனவே 2 பேர் விலகி போயிருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் விலகி போயிருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு 2,20,00,000 தொண்டர்களுடைய ஒரு அதிமுகவை வந்து இன்னொரு நிர்வாகியை வைத்து என்ன செய்யணும்னு பிஜேபி நினைப்பாங்கன்னு இந்த மக்கள் நினைக்கிறாங்கன்னோ, இந்த ஊடகங்கள் நினைக்கிறாங்கன்னோ, இல்ல எதிர்கட்சிகள் நினைக்கிறாங்கன்னோ தெரியல. ரெண்டாவது, இது உட்கட்சி பிரச்சனை. இந்த உட்கட்சி பிரச்சனைக்குள்ள நம்ம என்ன சொல்லலாம், நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி வரமாட்டாங்க. ஏன்னா இவர்கள் கூட்டணி பேசியது வைத்திருப்பது எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட. என்ன சொல்லலாம் சார், பார்த்து என்ன முடியுமோ நீங்க செய்யுங்க, உங்களுக்கு எது சாதக பாதகம்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமான ஒரு அட்வைஸ் தான் பண்ண முடியுமே தவிர, அதாவது கூட்டணி தர்மத்தை மீறாமல்